ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிய பொறுத்தளவு மறைந்து இருக்கக்கூடிய குருவாக இருக்கிறதுனால, அவர் உங்களுக்கு நேரடியா உதவி பண்ண மாட்டாரு. பெரிய மனிதர்கள் மூலமா தான் உதவிகள் கிடைக்கும். அதனால உங்களுக்கு நீங்க யாரையாவது ஒரு பெரிய மனிதர்கள ஒரு சப்போர்ட்டிவா எடுத்து, அதன் மூலமாக உங்களோட வெற்றி வாய்ப்புகள நீங்க வந்து சரி பண்ணிக்கும்போது, இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். குழந்தைங்கள பொறுத்தளவு, படிக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விளையாட்டு தனத்த விட்டுட்டு கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, கூட இருக்கிறவங்களோட, படிக்கிறவங்களோட ஒரு சண்டை வச்சுக்கிட்டு, முகத்துல ஏதாவது அடிபடுறது, இந்த மாரி கண் சம்மந்தமான தொந்தரவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் இல்லாம நீங்க பார்த்துக்கிறது, சகல விதத்திலயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஒரு நவம்பர் மாசம் அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கக்கூடிய அதாவது நீங்க மெயினா என்ன கேட்பீங்க? நான் கோல்டு ஏதாவது வாங்குவேனா? சேவிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க. அது வந்து ஆஃப்டர் நவம்பர் தான் கொஞ்சம் நல்லாருக்குங்க. ஸோ, அதனால பிஃபோர் தட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியிலேயே குரு இருக்கிறதுனால, உங்களோட முகப்பொலிவு, தோற்றமெல்லாம் மாறும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முகப்பொலிவு, தோற்றம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா குடுப்பீங்க. ஸோ, அது வந்து ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி ஆனவுனே உங்களுக்கு மாற ஆரம்பிச்சுரும். உங்களோட ஒரு தேஜஸ் வந்து இருக்கும். ஸோ, இப்பயே நீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா, குரு அந்த ராசிக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடியே நெறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சுருவாரு.